நான் ஸ்டாக்ஸை பெர்ஃபெக்ட்டா அனலைசிஸ் பண்றேன். ஃபண்டமெண்டலாவும் சரி, டெக்னிக்கலாவும் சரி. ஆனா என்னால ஏன் கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பார்க்க முடியல? அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கா? அப்ப இது 2த்தையும் தாண்டி இதுல வேற ஏதோ ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா? அது என்ன ஃபேக்டர்? ட்ரேடிங்க்கும் சைக்காலஜிக்கும் என்ன சம்மந்தம்? அப்ப நம்மளோட வின்னிங் ஃபேக்டரை டிசைட் பண்றது இந்த சைக்காலஜி தானா? இப்படின்ற டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கா? இதுக்கான தேடல் தான் இந்த புத்தகம். த ட்ரேடிங் இன் த ஜோன் பை மார்க் டக்ளஸ். இந்த ஒரு சீரிஸ்ல இந்த புக்ல இருக்கிற கண்டென்ட்டை ஒவ்வொரு சாப்டரா நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1978ல மார்க் டக்ளஸ் ட்ரேடிங்க்கு வந்தபோது எல்லாரும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணாங்க. அப்ப ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணவங்களோட தாட் என்னவா இருந்தது அப்படின்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது ஒரு ஏமாற்று வேலை. அதனால ஒரு பயனும் இல்ல. அப்படி ஒரு தாட்ல தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணாங்க. ஆனா கன்சிஸ்டன்ட்டா அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியல. அப்ப டெக்னிக்கல் அனாலிசிஸும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் சேர்க்கும்போது ஓரளவுக்கு மார்க்கெட் அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. அப்படி இருந்தும் கன்சிஸ்டன்ட்டா வின் பண்ண முடியல. அப்ப அது என்ன கேப் அப்படின்னு பார்க்கும்போது தான் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் உள்ள வருது. நம்ம எவ்வளோதான் ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் பண்ணாலும் நம்மளால கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பார்க்க முடியாததுக்கு காரணம் நம்மள்ட்ட ட்ரேடிங் மைண்ட் செட் கிடையாது. நீங்க மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் எடுத்துட்டு சும்மா மார்க்கெட்டை வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த டைரக்ஷன் நினைக்கிறீங்களோ அந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் பெர்ஃபெக்ட்டா மூவ் ஆகும். அதையே நீங்க ஒரு ட்ரேட் எடுத்துட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆப்போசிட்டா போகும். அப்ப மார்க்கெட்ல வந்து கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்றவங்க யாரு? எவ்வளவு சதவீதம் ப்ராஃபிட் பண்றாங்க? ஒரு 10% தான் கன்சிஸ்டன்ட்டா மார்க்கெட்ல சக்சஸ் பண்றாங்க. அவங்களால மட்டும் எப்படி கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பார்க்க முடியுது? அவங்க பயங்கர படிச்சவங்களா இருப்பாங்களா? அவங்க பெரிய அறிவாளியா இருப்பாங்களா? அவங்க பயங்கரமா படிச்சு எல்லா டெக்னிக்கல்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிருப்பாங்களா? அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாதா? இப்படி உங்களுக்கு கேள்வி எழலாம். ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமா மார்க்கெட்ல ஃபெயில் ஆவறது அவங்களோட அதர் கேரியர்ஸ்ல நிறைய சக்சஸ் பண்ணவங்க. எக்ஸாம்பிளுக்கு பெரிய சிஇஓஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட் இவங்க எல்லாம் தான் மார்க்கெட்ல பயங்கரமா ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்ப அறிவுக்கும் மார்க்கெட்ல சக்சஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்றது கிளியரா தெரியுது. இதுல என்ன ஒரு எக்ஸெப்ஷன் அப்படின்னாக்கா, ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களுக்கு மார்க்கெட்டை பத்திய நுணுக்கங்கள் எல்லாமே தெரியும். அவங்க அவங்களோட பசங்களுக்கு அதோட நுணுக்கத்தை சொல்லி கொடுத்திருந்தா அவங்க சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே போல ஒரு நல்ல மென்டார் கிட்ட ட்ரேடிங் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த ட்ரேடிங்கான நுணுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா தொடர்ந்து சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம எப்படி தொடர்ந்து சக்சஸ் பண்ண முடியும்? அப்ப 90% லூஸ் பண்றவங்களுக்கும் 10% ப்ராஃபிட் பண்றவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன் அந்த 10%ஆல மட்டும் தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ண முடியுது? அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு புரியுற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், ட்ரேடிங் பண்றதே ரிஸ்க் தான். நம்ம எல்லாரும் தான் ரிஸ்க் எடுக்கிறோம். அப்ப எப்படி அவங்க மட்டும் ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்க ரிஸ்க் எடுக்கிறது மட்டும் இல்ல, அந்த ரிஸ்க்குக்கான லாஸை அக்செப்ட் பண்றாங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் அந்த லாஸை மனப்பூர்வமா அக்செப்ட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. மனப்பூர்வமா அந்த ரிஸ்க்கை நீங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணும்போது பயம் இருக்காது. பயம் இல்ல அப்படின்னா உங்களால ட்ரேடிங்ல சக்சஸ் பண்ண முடியும். அப்ப பயப்படாம ட்ரேட் பண்றது ஈஸியா? கண்டிப்பா இல்ல. ஆனா கொண்டு வர முடியாத பழக்கமும் இல்ல. பெஸ்ட் ட்ரேடரா நம்ம மாத்திக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ரிஸ்க் எடுத்து அந்த ரிஸ்க்கை அக்செப்ட் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள பயம் போயிடும்.